ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் அறிமுக விழா முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. பயிற்சியாளர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபியிடம் பெண் புகார். புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட உள்ள லைஃப் கார்ட்ஸ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பணியமர்த்த பயிற்சி அளித்த போலீசார். புதுச்சேரி மின் வாரியத்தை அதானி குழுமத்திடம் ஒப்படைப்பதற்கான முதற்கட்ட பணியாகவே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு. புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் அறிமுக விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் முன்னிலையில் கேலண்டரை அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி கோரிமேடு அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் இன்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவன தலைவருமான வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டரை அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் வைத்து பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த கேலண்டர் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசலில் பழிவாங்கும் நோக்கமாக பயிற்சியாளர் மீது பொய் புகார் அளித்த கணவன் மீது மனைவி டிஜிபியிடம் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெண் காவலர் தேர்வு பயிற்சிக்காக கோரிமேடு காவலர் மைதானத்திற்கு தினமும் வந்து செல்வது வழக்கம். அப்போது உடன் தனது 11 வயது மகனையும் அழைத்து வருவார். பெண்ணுக்கு கோரிமேடு பகுதியைச் சேர்ந்த பயிற்சியாளர் மதன்குமார் என்பவர் பயிற்சி அளித்து வந்தார். அப்போது பயிற்சியாளர் மதன்குமார் ஆபாச செயலில் ஈடுபட்டதாக மாணவன் தனது பாட்டியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவர் இதுகுறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் கடந்த 16ஆம் தேதி புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் பயிற்சியாளர் மதன்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் புதுச்சேரி காவல் தலைமையகத்திற்கு வந்து டிஜிபியிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன் தனக்கு 16 வயதில் சத்தியமூர்த்தி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பிறகு கணவர் சத்தியமூர்த்தியுடன் திருமணமானது முதல் மதுபோதையில் தன்னை அடித்து துன்புறுத்தி வந்தார். இதனால் கடந்த ஜனவரி மாதம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன். மேலும் விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவ்வழக்கு நிலுவையில் உள்ளது. இதில் கணவரான சத்தியமூர்த்தி மீது போக்சோ வழக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து தன்னை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து வந்தார். தற்போது நான் காவலர் உடற்தகுதி தேர்வுக்கு தனியார் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்று வருகிறேன். என்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் மதன்குமார் மீது பொய்யான வழக்கை காவல் நிலையத்தில் அளிக்கும் வகையில் செய்துள்ளார். இது குறித்து தனது மகனிடம் கேட்டபோது அப்பாதான் அப்படி கூற சொன்னதாக அவன் தெரிவித்தான். பொய் வழக்கு அளித்த எனது கணவர் சத்தியமூர்த்தி மற்றும் தனது தாய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனது மகனை அவர்களிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என அப்புகாரில் கூறப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்கள் அதிக அளவு கூட உள்ள நிலையில் கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட உள்ள வீரர்களுக்கு போலீசார் அறிவுரைகளை வழங்கினர். வருகின்ற விழா காலங்களாகிய கிறிஸ்துமஸ், நியூ இயர், பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் ஆகிய விடுமுறை நாட்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பொதுமக்களும் அதிக அளவில் கடற்கரையில் கூடுவதன் காரணமாக புதுச்சேரிக்கு வருகை தருவார்கள். சுற்றுலா பயணிகள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது சம்பந்தமாக சீனியர் எஸ்பி கலைவாணன் உத்தரவின் பேரில் மற்றும் ஹோஸ்டல் எஸ்பி நலாம்பாபு மேற்பார்வையில் ஹோஸ்டல் காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் ஹோஸ்டல் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் உயிர்காக்கும் லைஃப் கார்ட்ஸ் வீரர்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டது. மேலும் விபத்து இல்லாத புதுச்சேரி கடற்கரையை உருவாக்க வேண்டும் என்று வீரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சூரிய உதயம் முதல் மறையும் வரை சுழற்சி முறையில் 1 நிமிடம் கூட இடைவெளியின்றி கண்காணிப்பு தொடர வேண்டும். பணியில் இருக்கும் போது நிர்ணயிக்கப்பட்ட சீருடையை கட்டாயம் அணிய வேண்டும். அவசர அழைப்பிற்கு விசில் எப்போதும் கையில் இருக்க வேண்டும். பணியின் போது அலைபேசி பயன்படுத்துவதையோ அல்லது தேவையற்ற அரட்டைகளையோ தவிர்ப்பது. முழு கவனத்தையும் கடல் மற்றும் மக்கள் மீது வைத்திருக்க வேண்டும். கடல் அலைகளின் வேகம் மற்றும் சுழல் அதிகம் உள்ள பகுதிகளை கண்டறிந்து அங்கு மக்கள் செல்லாமல் தடுக்க வேண்டும். தினமும் வானிலை அறிக்கையை கவனித்து புயல் அல்லது கனமழை எச்சரிக்கை இருந்தால் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் போது சிவப்பு கொடி ஏற்றி மக்களை எச்சரிக்க வேண்டும்.
ஆழமான பகுதிகள் மற்றும் ஆபத்தான இடங்களை சுட்டிக்காட்டும் எச்சரிக்கை பலகைகள் சரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நீரில் மூழ்கியவர்களை மீட்டவுடன் தாமதிக்காமல் CPR மற்றும் தேவையான முதலுதவி அளிக்க தயாராக இருக்க வேண்டும். மிதவை உடைகள், மிதவை வளையங்கள், ஒலிபெருக்கிகள் மற்றும் முதலுதவி பெட்டி, லைஃப் சேவிங் ரோப் ஆகியவை எப்பொழுதும் தயாரான நிலையில் இருக்க வேண்டும். கை கட்டும் தூரத்தில் இருக்க வேண்டும். மீட்பு பணியின் போது ஒரு நபர் கடலுக்குள் சென்றால் மற்றொருவர் கரையில் இருந்து உதவி செய்வதோடு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். விதிகளை மீறுபவர்களிடம் கோபப்படாமல் கனிவாகவும் அதே சமயம் உறுதியாகவும் பேசி அவர்களை கரைக்கு வரவழைக்க வேண்டும். தேவைப்பட்டால் காவலர்களை உதவிக்கு அழைத்து அசம்பாவிதம் எதுவும் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். கடலில் குளிக்க யாரையும் அனுமதிக்க கூடாது. மேலும் மது அருந்தியவர்களை எக்காரணம் கொண்டும் கடலில் இறங்க அனுமதிக்க கூடாது. தனியாக சுற்றித் திரியும் அல்லது வழி தவறிய குழந்தைகளை கண்டறிந்தால் உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். கடற்கரையில் சட்டவிரோத செயல்கள், மோதல்கள் அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்களை கண்டால் உடனடியாக அருகில் உள்ள காவலர்களுக்கோ அல்லது காவல் நிலையத்திற்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும். பொதுமக்கள் தவறவிட்ட உடைமைகளை கண்டெடுத்தால் அவற்றை உரிய பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் அல்லது கண்ணாடி துண்டுகள் கரையில் கிடந்தால் அவைகளை யாருக்கும் காயம் ஏற்படுத்தாதவாறு அப்புறப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அறிவுரைகளை வழங்கினர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் வீடுகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் கட்சியினர் மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஸ்மார்ட் மீட்டரை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 3,50,000 வீட்டு மின் இணைப்புகளும் 56,500 வர்த்தக பயன்பாடு இணைப்புகளும் உள்ளன. இது தவிர ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் 35,000 இணைப்புகள் உள்ளன. இதனிடையே 4 மாதத்திற்கு முன்பு சுமார் 30,000 கோடி மதிப்பிலான புதுச்சேரி மின் வாரியத்தை வெறும் 500 கோடி ரூபாய்க்கு அதானி குழுமத்திற்கு ஒப்படைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மின் பயனாளர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் அமைக்கும் பணியை புதுச்சேரி மின்வாரியத்துறை கடந்த டிசம்பர் 1 முதல் மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்டமாக அரசு கட்டிடங்கள், வணிக வளாகங்களில் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளிலும் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மணவெளி தொகுதிக்குட்பட்ட வீடுகளில் தற்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் வீடுகளில் பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களுடன் தவளக்குப்பம் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை உடனடியாக நிறுத்த கோரி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து ஸ்மார்ட் மீட்டர்களை மின்வாரிய பொறியாளர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் ஒப்படைத்தனர். மேலும் புதுச்சேரி மின்வாரியத்தை அதானியிடம் ஒப்படைப்பதற்கான இந்த முயற்சியை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் திரையரங்குகளில் வெளியாகி உள்ள கொம்பு சீவி திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் புதுவையில் தேமுதிகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்றனர். இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகியுள்ள கொம்பு சீவி திரைப்படத்தில் சரத்குமார், சண்முக பாண்டியன், விஜயகாந்த், தார்னிகா, காளி வெங்கட், முனிஸ்காந்த், ஜார்ஜ் மரியன், சுஜித் சங்கர், கல்கி ராஜா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். கிராமிய பின்னணியிலான ஆக்ஷன் வித் காமெடி என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் இப்படத்தை ஸ்டார் சினிமாஸ் நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் முகேஷ் டி செல்லையா தயாரித்திருக்கிறார். பாலசுப்ரமணியன் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். இப்படம் நாடு முழுவதும் இன்று வெளியானது. புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள 5க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இப்படம் திரையிடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி தேமுதிக மாநில செயலாளர் VPP வேலு தலைமையில் திரையரங்கம் முன்பு பட்டாசு வெடிக்கும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். மேலும் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் ஒன்று சேர்ந்து திரையரங்கம் முன்பு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் திரைப்படத்தை வரவேற்றனர். புதுச்சேரி மாநில மதிமுக சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஜனவரி 2 திருச்சியில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ தொடங்க உள்ள போதைக்கு எதிரான சமத்துவ நடைபயணத்தில் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் ஹேமா உணவகத்தில் நடைபெற்றது. மாநில அவைத் தலைவர் செல்வராசு தலைமை தாங்கினார். மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டுரங்கம் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு தலைமை நிர்வாகிகளான பொருளாளர் செந்தில் அதிபன், மாநில துணை பொதுச் செயலாளர் AK மணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ ஜனவரி 2 திருச்சியில் தொடங்கி ஜனவரி 14 மதுரையில் நிறைவு செய்யும் போதைக்கு எதிரான சமத்துவ நடைபயணத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக பெருந்திரளாக கழகத்தினர் கலந்து கொள்வது என்றும் ஏழை மக்களின் உயிரை குடிக்கும் போலி மாத்திரை கம்பெனிகள் செயல்படுவதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும்
இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து முழு விசாரணை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மாநில அரசை கேட்டுக் கொள்வது என்றும் 100 நாள் வேலை திட்டத்தின் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கம் செய்து ஹிந்தி சமஸ்கிருத பெயர் இடம்பெறும் விதமாக செயல்படும் மத்திய அரசின் போக்கை கண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் கலைவாணன், சேகர், எலிசபெத், முன்னாள் அமைப்பாளர் கபிரியல், பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராஹிம், மாசிலாமணி, செல்லத்துறை, மாநில மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, மஞ்சுளா, மாணவர் அணி சுரேந்திரன் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சந்திரன், சக்திவேல், சரத்குமார், கந்தன், சீராபதி, ராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தர்மாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி தர்மாபுரி பகுதியில் ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும். இந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை சாட்சி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் தருமாபுரி பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், அலமேலு குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் ஏராளமானோர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் தர்மாபுரி ராதாகிருஷ்ணன், அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசின் அச்சு பணியாளர்கள் ஜனநாயக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை அரசினர் அச்சக பணியாளர்கள் ஜனநாயக சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தட்டாஞ்சாவடியில் உள்ள அரசினர் மத்திய அச்சக வளாகத்தில் சங்கத்தின் கௌரவ தலைவரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சங்கத்தின் தலைவர் ராமன் வரவேற்று பேசினார். சங்கத்தின் நடவடிக்கைகளை சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரமேஷ் விளக்கி சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் சங்கத்தின் பொருளாளர் விஜயகுமார் நன்றி கூறினார். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தகுதியான நபர்களுக்கு MACP விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணியின் போது இறந்த ஊழியர்களின் குடும்ப நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அச்சு கோர்க்கும் பிரிவில் உள்ள செக்ஷன் ஹோல்டர் 2 பதவிகளையும் பிளானிங் செக்ஷன் பிரிவிற்கு மாற்றி அங்கு தகுதியான நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். காலியாக உள்ள பிரிவு காப்பாளர் பதவிகளை உடனே வழங்க வேண்டும். விடுபட்ட போர்மன், DD, AD பதவிகளையே உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த அடிப்படை வேளையில் ஆட்கள் எடுக்கும் போது பணியின் போது இறந்த ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி வழங்க வேண்டும். பேப்பர், ஜல்லி கழிவுகளை முறையே டெண்டர் மூலமாக உடனுக்குடன் சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் பேப்பர் குடோனில் உள்ள கழிவுகளை சுத்தம் செய்ய வேண்டும். தற்போது டெண்டரில் உள்ளவர்கள் சரியாக சுத்தம் செய்யாத காரணத்தினால் அவர்களை மாற்ற வேண்டும். ஆப்செட் பிரிவில் காலியாக உள்ள ஆப்செட் மெஷின்மேன், மெஷின் அட்டெண்டன்ட், ஆப்செட் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் போர்மேன் ஆகிய பதவிகளை உடனே நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற தீர்மானங்களை நிறைவேற்றினர். இந்த கூட்டத்தில் செயல் தலைவர் சரவணன், துணைத் தலைவர் கிருஷ்ணன், பாரதி மோகன், செயலாளர் ஆறுமுகம், உதவி செயலாளர் ரத்னவதி, பொருளாளர் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அலமேல் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலயத்திலிருந்து பொதுமக்கள் பால்குட ஊர்வலம் நடைபெற்று ஆலயம் வந்தடைந்தது. 23 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயராய் காட்சி தந்த ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்திக்கு 1008 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். நிகழ்ச்சியில் இந்து அறநிலையத்துறை சார்பில் ஸ்ரீ செங்கலநீர் அம்மன் ஆலயத்தின் திருப்பணிக்கு 25 லட்சம் ரூபாய் நிதியினை திருப்பணி குழுவினரிடம் வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நாகாலாந்து மாநில காவலர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக தலை நசுங்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. IPS அதிகாரி ஸ்வர்ண அம்பிகாவின் பாதுகாவலர் ரமேஷ் குப்தா. இவர் நாகாலாந்து மாநில காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் தற்பொழுது IPS அதிகாரிக்கு பாதுகாவலராக இருக்கிறார்.
இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் இருந்து புதுச்சேரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார். பட்டானூர் அருகே வந்தபோது திடீரென குறுக்கே இருசக்கர வாகனம் வந்ததால் திடீர் பிரேக் போட்டதால் நிலை தடுமாறி அருகே நின்றிருந்த பேருந்து மீது பலமாக மோதியதில் ரமேஷ் குப்தா தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த ஆரோவில் போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக புதுச்சேரி அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக ஆரோவில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகன விபத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே காவலர் ஒருவர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வானூர் அருகே அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சமுடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சமுடியில் அமைந்துள்ளது 36 அடி உயரம் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர். இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனை அடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுவையில் வன்கொடுமை தடுப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 அமலாக்கத்துறை மறு ஆய்வு செய்வது தொடர்பான உயர்மட்ட கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், சாய் சரவணன் குமார், சந்திர பிரியங்கா, தீபாய்ந்தான், தலைமைச் செயலாளர் சரத் சௌகான், தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை செயலாளர் முத்தம்மா மற்றும் அனைத்து அரசு செயலர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரியில் மத்திய அரசால் நாடு முழுவதும் சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் மறுவாழ்வு வழங்க வழிவகை செய்கிறது. அதன்படி புதுச்சேரியில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி வன்கொடுமை தடுப்பு பிரிவு காவல் நிலையத்தில் நிரந்தர இன்ஸ்பெக்டர் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் வெங்கட சுப்பா ரெட்டியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விடுதலை போராட்ட தியாகியும் முன்னாள் முதல்வருமான வெங்கட சுப்பா ரெட்டியாரின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் அரசு ஊழியர் பிரிவு டாக்டர் கலைமாமணி, நமச்சிவாயம் மற்றும் மோகன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக துணிப்பை வழங்கும் புதிய ஏடிஎம் இயந்திரத்தை பேருந்து நிலையத்தில் புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிளாஸ்டிக் இல்லாத பகுதியாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மூலம் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மக்காத பிளாஸ்டிக் பொருட்களை புதுச்சேரியில் விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறி இருப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக துணிப்பை பயன்பாட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் பேருந்து நிலையத்தில் தானியங்கி இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. இதில் 10 ரூபாய் நாணயத்தை போட்டால் 25 ரூபாய் மதிப்பிலான துணிப்பையை தானியங்கி இயந்திரம் தருகிறது. இந்த புதிய பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இதில் ஏடிஎம் இயந்திரத்தில் 500 துணி பைகள் வைக்கப்படும். மக்களின் பயன்பாட்டை பொறுத்து அடுத்தடுத்து பைகளை வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். வெற்றி தமிழர் பேரவையின் கவி பேரரசு வைரமுத்து நூல் அறிமுக விழா கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் கவி பேரரசு வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் அறிமுக விழா நடைபெற உள்ளது. அதற்கான கலந்தாய்வு கூட்டம் புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. வெற்றி தமிழர் பேரவையின் புதுச்சேரி அமைப்பாளர் வழக்கறிஞர் கோவிந்தராசு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நோக்குவரையாற்றினார். புதுச்சேரி சமுதாய கல்லூரி மேனாள் முதல்வர் பேராசிரியர் சந்திரசேகர், கவியரசர் கண்ணதாசன் கழக தலைவர் பொறிஞர் ராதே, அரிமா சாம்ராஜ், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணி தலைவர் மருது பாண்டியன், செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார், கலைமாமணி ரமதா சுகாந்தி, பாவலர் சங்கர், ஆசிரியர் செந்தில்குமார், தேசிய விருதாளர் மண்ணாங்கட்டி வீரட்டேஸ்வரன், கலைமாமணி கலியபெருமாள் ஆகியோர் விழா சிறப்பாக நடத்துவது குறித்து கருத்துக்களை வழங்கினர்.
50க்கும் மேற்பட்ட வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கலந்தாய்வு நிகழ்வை சிறப்பித்தனர். நன்றியுரையினை மாலதி ராமலிங்கம் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் தொண்டர்களின் கலந்தாய்வு கூட்டம் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகி அன்புமணி தலைமையில் அரியாங்குப்பம் தங்கவேல் பாஞ்சாலி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக அரியாங்குப்பம் தொகுதியின் புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அரியாங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை மேலும் வலுப்படுத்துவதற்கும் தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றியும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரின் வெற்றிக்கு அர்ப்பணிப்போடும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்தவும் உழைக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் பூத் வாரியாக அங்குள்ள குறைகளை அறிந்து அதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் காங்கேயன் சூசைராஜ், புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி கிராம காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது ஆலோசனைகளை வழங்கினர். முன்னதாக இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தொகுதிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட பணிகளை நினைவு கூர்ந்து அவர் வழியில் தொடர வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை அனைவரும் முன்மொழிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 சங்க அபிஷேகம் நடைபெற்றது. அனுமான் ஜெயந்தி முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு அனுமான் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் சஞ்சீவி மலை மீது அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முக்கிய ஜல ஈஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள முக்கிய ஜல ஈஸ்வரருக்கு இன்று காலை முதல் பால், தேன், தயிர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதில் திவ்ய மலர்கள், வாசனை திரவியங்கள் உள்ளடங்கிய 108 தொகுப்பினை கொண்டு சிறப்பு யாகசாலை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜைக்கப்பட்ட 108 சங்கினால் வீர சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு சங்க அபிஷேகம் நடைபெற்றது. சங்க அபிஷேகத்தினை தொடர்ந்து ஏகசாலையில் வைத்து பூஜைக்கப்பட்ட கலச நீரை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டார பகுதி சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு வீர சஞ்சீவி ஆஞ்சநேயர் அருளை பெற்று சென்றனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 12,300 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 218 ரூபாய். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் 2026ஆம் ஆண்டிற்கான கேலண்டர் அறிமுக விழா முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பார். பயிற்சியாளர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபியிடம் பெண் புகார், புதுச்சேரியில் பரபரப்பு. புதுச்சேரி கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட உள்ள லைஃப் கார்ட்ஸ் பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பணியமர்த்த பயிற்சி அளித்த போலீசார். புதுச்சேரி மின் வாரியத்தை அதானி குழுமத்திடம் ஒப்படைப்பதற்கான முதற்கட்ட பணியாகவே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படுவதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு. மொரட்டாண்டி அருகே வாகன விபத்தில் நாகாலாந்து காவலர் பலி, விபத்து குறித்து போலீசார் விசாரணை. அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு பஞ்சவடி 36 அடி ஆஞ்சநேயருக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம்.